இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி பையர்ஸ்க்கு லைஃப் டைம் ஷாக் கொடுத்த ஒரு டாபிக். இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாம். அதாவது நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயாச்சு, ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியாச்சு, சப் ரெஜிஸ்டர் சைனும் ஆயாச்சு. பட் அந்த ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு ஃபுல் ஓனர்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ப சப் ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவாரு, டாக்குமெண்ட் கிளியரா இருக்கா, ஸ்டாம்ப் டியூட்டி அமௌண்ட் கரெக்டா இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு அவரு சைன் பண்ணுவாரே தவிர உங்களோட ஃபுல் டைட்டிலையும் அவர் வெரிஃபை பண்ண மாட்டாரு. அது அவரோட டியூட்டியும் கிடையாது. உங்களுடைய ஃபுல் டைட்டில், அதாவது நீங்க வாங்கியிருக்க டாக்குமெண்ட்ல இருக்க ஃபுல் செயினையும் அவர் வெரிஃபை பண்ண மாட்டாரு. பிகாஸ் தட்ஸ் நாட் ஹிஸ் டியூட்டி. சோ உங்களுடைய ஃபுல் செயினை கண்டிப்பா நீங்க வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா நீங்க வாங்கியிருக்க செல்லர் கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வரும்போது அவர் ஃபுல் ஓனர்ஷிப் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. அவரு ஏதாவது ஒரு லீகல் ஹேர மறைச்சோ இல்லனா உங்களுடைய செல்லர் லீகல் ஹேர மறைச்சு உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணியிருந்தாருன்னா இன் ஃபியூச்சர்ல அந்த லீகல் ஹேர் வந்து நானும் அந்த ப்ராப்பர்ட்டியில ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர், எனக்கு தெரியாம அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல கேஸ் போட்டாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடையாது. நீங்க வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு மணியும் லாஸ், உங்களோட ப்ராப்பர்ட்டியும் லாஸ். சோ பி சேஃப். கண்டிப்பா உங்களோட செயினை வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. ஒரு அட்வொகேட் கிட்ட லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க. ஈஸி செக் பண்ணுங்க. லீகல் ஹேர்ஷிப் கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்துதான் உங்களுக்கு சேல் பண்றாங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு வாங்குங்க. தேங்க்யூ.